அப்படியே போகுது. எலெக்ஷன் வருது. அனௌன்ஸ் பண்ணுறாங்க. எலெக்ஷனில் நண்பர் நிற்கிறாரு. ரிசல்ட் அன்றைக்கி டோட்டலாக மாறுது எல்லாமே. அப்படியே தலைகீழாக ஆகுது. புரட்டி போடுறாரு சரித்திரத்தை. வேறம்மா இப்போ முதல்ல தெரிந்து எங்கள் அம்மாவை தான். அம்மா எனக்கு ரொம்ப ஆசையாயிடுச்சுன்னா எங்கள் அம்மா மேலே, அம்மா பேர் கண்மணி, கண்மணி அப்படின்னு தான் கூப்பிட்டு போவேன். எங்கன்னு கூப்பிட்டு போனால் அம்மா கண்மணி, என்னடா இவ்வளோ உஷாராக வர, என்ன விஷயம், இங்கே உங்ககிட்ட தான் பேசணும். நீ என்னம்மா சொன்ன, பணம் கொடுத்தா தான் ஓட்டு போடுவாங்க, ஜாதி இருக்குது, மதம் இருக்குது, புது ஆளுங்களை வர விட மாட்டாங்க, ஜெயிக்க முடியாது, இதெல்லாம் சொன்னல. நண்பர் ஜெயிச்சிட்டார் பார்த்தியாம்மா. அந்த ஒரே ஒரு முகத்துக்காக ஓட்டு போட்டிருக்காங்க. நம்பிக்கையான ஆள் வந்தால் போடுவாங்கம்மா, நல்லவங்களாம் வரலாமா, புரிஞ்சுக்கம்மா, என்ன விடுமா. இப்போ என்னம்மா சொல்கிற அப்படின்னு கேட்டேன். முதல் முறையாக எங்கள் அம்மா முகத்தில் ஒரு சிரிப்பை பார்த்தேன் நான். ஆமாம் கண்ணா, அந்த புள்ள எல்லாத்தையும் மாற்றிடுச்சு. இவ்வளோ பெரிய வெற்றியடி வரணும்னு நான் எதிர்பார்க்கலப்பா. ஒரு நல்ல மனுஷன் வந்து பண்ணணுன்னு நினச்சா அது முடியுங்கண்ணான்ற நம்பிக்கை எனக்கு வந்திருக்குப்பா அப்படின்னு அம்மா சொன்னான். அப்போ என்ன போயிடலாமா, ஓகேவா அப்படின்னு கேட்டேன். போகண்ணா, நீ நினச்ச மாதிரி பண்ணு அப்படின்னு அம்மா சொன்னோன்னு காலில் சாஸ்தாகமாக வந்தேன். தேங்க்யூ ஸோ மச்மா அப்படின்னு. ரொம்ப ஹாப்பி நான். அம்மா ஓகே சொல்லிட்டாங்க அரசியல் வர்றதுக்கு. இப்போ நான் தாய்க்கு நிகரான்னு நினைக்கிறேன். என் ரசிகர்கள் கேட்குறேன், நான் அரசியலுக்கு வரலாமா? இதை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு, இந்த மக்களை கேட்குறேன், நான் அரசியலுக்கு வரலாமா? அந்த தகுதி எனக்கு இருக்கா? நீங்களும் சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க கமெண்ட்ஸ் போடுங்க. பசங்களா, இவங்க தான் என்னுடைய 22 வருஷத்தினுடைய உழைப்பு. அரசியலுக்கே வராமல் மக்களுக்கு நான் செஞ்ச சேவை உங்கள் கண்ணு முன்னாடி நிப்பாட்டியிருக்கேன். இப்போ உங்கள் வயசு என்ன? 22 வயசாகுது. ஒரு வயசில் என் கையில் வந்தார் இவர். அந்த ஃபோட்டோவை நீங்களே பாருங்கள். இப்போ 22 வயசு. ஒரு குழந்தைய வளர்க்குறதுக்கு நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுவீங்க உங்களுக்கு தெரியும்ல. அந்த கஷ்டம் என்னென்னா, ஸ்கூலுக்கு அனுப்புறது ஃபீஸ் கட்டுறதுலேருந்து, உடம்பு சரியில்லாமல் போனாலும் அவன் ஆசைகளை நிறைவேற்றுறதுலேருந்து, ஒரு குழந்தைக்கு அப்படின்னா 60 குழந்தைங்களை வளர்த்துருக்கேன். எவ்வளோ பிரச்சனை வந்திருக்கேன், எவ்வளோ நோய்கள் வந்திருக்கும், எவ்வளோ நைட் தூங்காமல் வந்திருக்கேன், அதில் எவ்வளோ டிஸ்டர்ப், அதுவும் என் வீட்டில் வளர்த்துருக்கேன். இதெல்லாம் எதுக்கு பண்ணேன்னா, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் கடமை செய் பலனை எதிர்பார்க்காதன்ற இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்காக செஞ்சுருக்கேன், என் மக்களுக்காக செஞ்சுருக்கேன். ஏன்னா மக்கள் தான் என் படத்தை பார்க்குறாங்க. மக்களால் தான் நான் கார் வாங்குகிறேன், வீடு வாங்குகிறேன், சந்தோஷமாக இருக்கேன். அவங்களுக்கு இந்த சொசைட்டிக்கு நான் ஏதாவது பண்ணணும். அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே பண்ண விஷயங்கள் பார்த்தீங்கல்ல. 22 வருஷம் உழைச்சிருக்கேன். ஒரு கதை ஒன்று சொன்னேன்ல, 2 வேலைக்காரங்க இருந்தாங்கன்னு. சின்சியராக யாருக்கும் ஜால்ரா அடிக்காமல் எதுவும் பண்ணாமல் என் தொழிலுக்கு தர்மமாக, என் மக்களுக்கு தர்மமாக என்ன பண்ணணுமோ 22 வருஷம் உழைச்சி உங்கள் கண்ணு முன்னாடி நிப்பாட்டிட்டேன். அந்த ஓனர் ஒரு பலன் கொடுத்தார்ல, அந்த ஓனர் யார் தெரியுமா? கடவுள். அந்த கடவுளுக்கு தெரியும் எனக்கு என்ன பலன் கொடுக்கணும். இதுக்கு தான் அந்த கதை லிங்க் ஆகும்னு சொன்னேன். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், நான் அரசியலுக்கு வரணுமா வேண்டாமா? வேண்டாம்னா வேணான்னு சொல்லுங்கள். வாப்பா, வாடாகண்ணா, வா நண்பா, வாங்கண்ணா அப்படின்னு சொல்லுங்கள். என் முடிவை நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்கள் முடிவுக்காக காத்திருக்கேன்.